பாவமா இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று. சங்கீதம் 32:5 தாவீது சொல்லி இருக்கிறான், பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்றால் நாம் பாவம் செய்தது நிமித்தம் இந்த மாதிரி ஒரு பலவீனம் வரும் என்று வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாவம் செய்யும் போது கிறிஸ்துவுக்கு முன்பாக வரைக்கும் அந்த பாவத்திற்கு ஏதாவது ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு தோஷம் அவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருந்தது. அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே என்று. அப்ப பாவத்தின் நிமித்தம் தான் அவனுக்கு அந்த பலவீனம் வந்திருக்கு. அப்படி இருந்த ஒரு உலகத்தை பாவத்தின் நிமித்தம் வரும் தோஷத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். இதோ அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டது நிமித்தம் பாவத்திலிருந்தும் நமக்கு விடுதலை, பாவத்தின் தோஷங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை தந்திருக்கிறார். அதனாலதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நன்றாக விசுவாசிக்க வேண்டும். அவர் இல்லாம நம்ம இல்லை என்பதில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். என் பாவங்களை கர்த்தர்